ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி அனிமல் மூவி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சம்திங் ஹார்ட் அப்படின்ற ஒரு சமூக வலைதளம், சம்திங் ஹார்ட்ன்றது ஒரு சமூக வலைதளமான அவருடைய ஓனர், அந்த நிறுவனத்தோட ஓனர் என்ன சொல்கிறாரு, ஹாசான்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை, அதாவது இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சம்திங் ஹார்ட் ஹாசான் என்ற அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆக்சுவலாக அவரும் அவருடைய நண்பரும் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் இடத்துல வந்து இந்த அனிமல்ன்ற மூவியை வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் எஸ்பெஷலாக அன்பீர் கபூல் மற்றும் ரஷ்மிகா மந்தனா இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ண படம் தான் வந்து அனிமல் படம். இது எல்லாரிடமே வந்து ஒரு மிக சின்ன அளவில் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அன்பீர் கபூர்ன்றவர் முதல்ல நடித்த படம் சவாரின்றது பார்த்தீங்கன்னா ரிஷி கபூர் அப்படின்றவரோட பையன் தான் இந்த அன்பீர் கபூர்ன்றவர். ஸோ அந்த சவாரின்ற மூவியை வந்து முதல் தடவை பார்க்கும்போது அவங்க அப்பயே வந்து இந்த ரிஷி கபூர்ன்ற பையனான இந்த அன்பீர் கபூர்ன்றவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நடிப்புலேயே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த சவாரி மூவியை பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை விடமே வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க இந்த மூவியானது ரொம்பவுமே பெரிய வகையில் இருக்குது. அதாவது சவாரி மூவியில் நாங்கள் என்ன சொன்னோமோ அது இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தை இயக்குனர் வந்து சந்தீப் ரெட்டி அவங்க வந்து எப்படி இயக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படிலாம் இயக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பாராட்டக்கூடிய வகையில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுவதுமாகவே வந்து ஸோ யாரெல்லாம் வந்து சினிமா வந்து விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்ற படமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்பவுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அன்பீர் கபூரோட ஆக்டிங் வந்து ரொம்பவுமே மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே இந்த பிளாக் பஸ்டரில் வந்து இந்த மூவியை பார்த்தனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூவியில் ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய வகையில் பேசியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே வந்து நிறையா வந்து இந்த விஷயங்கள் வந்து பரவப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் சம்திங் ஹார்ட்ன்றது அந்த வலைத்தளமானது ரொம்பவுமே பெருசு அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானில். ஸோ இந்த மூவியை ஆக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் வந்து விரும்புகிறாங்களோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக வந்து அவருடைய ஆக்டிங் இருந்தது, எஸ்பெஷலாக அவங்க ஆக்டிங் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுற மூவிஸ் வந்து ஒரு சில இடத்துல விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும், இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து இந்த படம் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 850 crore வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து இந்தியாவில் மட்டுமே 530 crore வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் அன்பீர் கபூர் அவங்க வந்து ஆல்பா சமூகத்தோட அந்த மாதிரியான நடித்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவுமே வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எஸ்பெஷலாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருந்து இந்த படத்தை அதிக பேர் விரும்பினதை விட, ஸோ இவரும் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவரும் அந்த சம்திங் ஆர்டரோட அந்த வலைத்தளனோட ஓனர் இவர் ரொம்பவுமே பாராட்டக்கூடிய வகையில் இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல் மூவியானது சினிமா பாக்ஸில் வந்து இதுவும் ஒரு இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அவர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக். ஸோ இந்த வீடியோ பற்றி, இந்த மூவி பார்த்துருந்த நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.